முக்கியமான நம் கட்டத்துக்கு வந்திருக்கோம். இதுவரைக்கும் காமனா பண்ணியிருக்கோம். இதுவரைக்கும் நாம் பண்ணது காமனானதும் சபைக்குரியதும் சபை வார்த்தைக்குரியதும் அப்படிப்பட்ட காரியங்கள் இதுவரைக்கும் நம்ம பண்ணி, இப்பொழுதுதான் அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ இப்போ எதை குறித்து பேச போறாங்க அப்படின்னா, சிஸ்லீலாக்கா வந்து இந்த சகோதரருடைய காரியங்கள் எப்படி, இதனுடைய த்ரூ எப்படிலாம் நம்ம கடந்து வந்தோம், இன்றைக்கு இந்த காரியங்களை ஷேர் பண்ணும் பொழுது அதனுடைய அனுபவத்தை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து உள்ளதை உள்ளபடி அது எப்படிலாம் நாங்கள் கடந்து வந்தோம் என்கிறதை தெய்வ சமூகத்திலிருந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக சகோதரி அழைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கூடுகையை குறித்த காரியங்களை நம்ம சகோதரர் சொன்னார்கள். அதுபோல இந்த பெண்கள் ஐக்கிய கூடுகை கர்த்தர் ஆசீர்வதித்தது தேவனுடைய பெரிதான கிருபையினாலே ஒரு வருடத்தை நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஏனென்றால் இந்த பெண்கள் ஐக்கியம் சபையில் அநேக போதனைகள் போதிக்கப்படும் போது பெண்களாகிய நாம் தனித்தனியே நிற்பது போலவும் ஒருவரை விசாரித்து இப்படியாக அந்த பெண்கள் கூடுகை காணப்பட வேண்டும் என்பது ஒரு பாரமாக எனக்குள்ளே இருக்கும். அதை எப்படி அது மூவ் ஆவதற்கு அநேக இதுக்கு முன்னால் உள்ள வருடங்களிலெல்லாம் அதுபடியாக பெண்கள் கூடி இருக்கிறோம். அது ஒரு மாதம் ஃபாலோ பண்ணியிருக்கோம். அதுபடியாக அது கடந்து மூவ் ஆகவில்லை. இந்த பெண்கள் கூடுகை பெண்கள் ஐக்கியத்தை கர்த்தர் தொடர்ந்து ஒரு வருடமாக நடத்தி தந்தார். அதற்கு என் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். பெண்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம், ஒரு மாதம் கூடும்போதே அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய மகிழ்ச்சி இருந்தது. ஏனென்றால் வேதத்திலே அநேக பரிசுத்த பெண்மணிகளை நாம் வாசிக்கிறோம். அதுபடினால் இந்த பெண்மணிகளை குறித்து நாம் வேதத்தை வாசித்து தியானிக்க வேண்டும் என்று ஒவ்வொருவருக்குள்ளும் நாங்கள் அதை தீர்மானித்து இப்படியாக பெண்கள் வேதத்தை நாம் வாசிக்க வேண்டும். வாசித்தாதான் அதனுடைய காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். வேதம் வாசிப்பதற்கு நமக்கு அநேக சமயங்கள் இல்லை. ஆனால் பெண்கள் உற்சாகத்தோடு நாங்கள் வேதத்தை வாசித்து ஒவ்வொரு மாதமும் ஒரு பெண் வேதத்தில் உள்ள பரிசுத்த பெண்களை குறித்து தியானித்தோம். அது இந்த நாட்களிலும் அதை தியானித்து அதை விளக்கமுட சொல்லி ஒவ்வொரு மாதமும் முதல் பரிசுத்த நாளிலே கர்த்தருடைய நாளிலே முதல் வாரத்திலே பெண்கள் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவள் ஒவ்வொருவருக்கும் அது சந்தோஷமாக இருந்தது. ஒவ்வொரு வேதத்தை அதிகமாக நல்லா வாசித்து அதெல்லாம் அதிகமாக வாசித்து கூட ஒரு தேர்வு கூட எழுதினோம். அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்து. இன்னும் நாங்கள் இது எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அதிகமாக ஒவ்வொரு பெண்களையும் பலப்படுத்தினது. அதற்காகவும் தேவனுக்கு நன்றி செலுத்துகிற அவங்க வேதத்தை வாசித்து தியானித்து அதன்படி அநேக காரியங்களை அறிந்து கொண்டார்கள். இப்போ அதை குறித்து தான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வாரம் ஒரு பெண்மணி பரிசுத்த பெண்மணிகளை குறித்து அவர்கள் வேதத்தை தியானித்து ஷேர் பண்ணாங்க. அதை இப்பொழுதும் ஒரு சில காரியங்களை அது பெரிதாக அதை வாசித்து தியானித்து, ஆனால் அவர்களுக்குள்ளே அந்த வேத வசனத்தை அந்த பெண்மணிகளை குறித்து என்ன ஆண்டவர் அவர்களுக்குள்ளே போட்டிருக்காரோ அதை குறித்து இப்பொழுது தன்னுடைய ஆவியானவர் நடத்துகிற பிரகாரம் பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் இன்னும் பலன் அடையணும், இன்னும் வளரணும். சபைக்கு ஆசீர்வாதமான பெண்களாக வேதத்தை வாசிக்கிறதில்லை, ஜெபிக்கிறதில்லை, அநேகருக்காக வாரம் ஒன்று ஜெபிக்கிறதில்லை. இன்னும் பெண்கள் அநேக எங்களுக்குரிய பங்கு பெண்கள் இருக்கிறது, வேதத்திலே அநேகம் இருக்கு. அதை நாங்கள் செய்யும்படியாக எங்களுக்காக ஜெபியுங்கள். தொடர்ந்து நாங்கள் செயல்பட்டு அது முன்னேறி சென்று கிறிஸ்துவின் ராஜ்யம் இந்த பூமியிலே கட்டப்படுத்தும் ஆசீர்வாதமான இந்த பெண்கள் ஐக்கியம் அமையும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் கேட்கிறேன். எங்களுக்காக ஜெபிக்கும்படி கேட்கிறேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். இப்பொழுதும் 2 வாலிப பிள்ளைகளை இந்த காம்பெனிங்காக தேர்ந்தெடுத்து அவரிடத்தில் கேட்ட பொழுது அவர்கள் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் இதை செய்கிறோம் என்று தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள். இப்போ இந்த காம்பெனிங் பண்ணுறத நானே பண்ணிட முடியும், ஆனால் மோசே அப்படி செய்யல. தனக்கு பின் ஒரு தலைவனை எழுப்ப பண்ணி அவன் தன்னோடு இருக்கும் பொழுதே அவர்களை உருவாக்கி, அப்போ அந்த லாங் விஷன் அண்ட் மிஷன், எந்த ஒரு மினிஸ்ட்ரிக்கும் விஷன் இருக்கணும், மிஷன் இருக்கணும். நம்மளாலே பண்ண முடியும். ஆகிய இந்த பிள்ளைகளை இப்பொழுது உருவாக்கினார். பிற்காலத்திலே சபைக்கு தூணாக கர்த்தருடைய வருகை தாமதிப்பானால் கர்த்தருடைய சபைக்கு தூணாக நிற்பார்கள் என்று முழு நிச்சயத்தோடு நம்பி இந்த வாலிப பிள்ளைகளிடத்திலே இப்பொழுது ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் பேரை சொல்லி கூப்பிடுவார்கள், அடுத்தது ஃபாலோட் பை சொல்லுவார்கள். அடுத்தடுத்த ப்ரோக்ராம் வருகிறவர்கள் நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். அந்த நேரத்திற்கு நான் மறுபடியும் சொல்லுகிறேன், அந்த நேரத்திற்கு நாம் முடிக்க முடியும். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார்.
ஸோ இது இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எனக்கும் சரி ஏத்தலுக்கும் சரி இந்த வெரி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் 2 பேருமே சேர்ந்து ஜெபிச்சு சில ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இது பண்ணுறதுனால ஆண்டவருடைய கிருபையினால நாங்கள் இருக்கிறோம். முக்கியமாக இந்த வாலிப பிரயாணத்தில் எங்களுக்கு இந்த பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஆண்டவர் கொடுக்க பண்ணினால் நாங்கள் ஆண்டவரை முதலாவது ஸ்தோத்திரிக்கிறோம் மற்றும் சபையார் அனைவரையும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். சரி, இப்போ ஆஸ் பர் ஷெட்யூல் நம்ம வந்து ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். ஓகே ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வந்து நம்ம சிஸ்டர் ஷேரிங்க. ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, தன் ஆட்சியாரால் ஒதுக்கப்பட்டதாலே தன் பிள்ளையோட ஓடி போனாலாம். ஓடி போனவ என்னை யாருமே பார்க்கல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும், ஆனால் அவளை ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தாரு. அது தெரியாம என்னை கண்டவரை நானும் கண்டேன் என்று ஆண்டவருக்கே பெயர் கொடுத்தாலாம். அவளை பற்றி தான் பார்க்க போறா. அவளை பற்றி தான் பேச வராங்க சிஸ்டர் எலிசபெத். followed by சிஸ்டர் கர்மேல். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த அருமையான இந்த மத்தியான வேளையிலையும் கூட அவருடைய சமூகத்தில் நம்ம எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. அதற்காக அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுது நம்ம ஆகார் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆகார் வந்து எங்கேருந்து வந்தாங்க? இந்த அடிமை பெண் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த சரித்திரம். ஆனால் நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 16வது வசனம். யாராவது வாசிங்க. ஆதியாகமம் 12:16. இந்த ஆகார் எங்கிருந்து வந்தாங்கன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த ஆகார் எங்கிருந்து வந்தாங்கன்னா, ஆபிரகாம் என்ன பண்ணியிருந்தாங்க? எகிப்தில் இருந்தாங்க, அப்படித்தானே? அந்த எகிப்தில் இருக்கும்போது சாராள் வந்து என்ன சொல்லிட்டாங்க? இது நான் அவருடைய தங்கை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவருடைய அந்த பார்வோனுடைய பிரபுக்கள் அவளை அழகுள்ளவள் என்று கண்டு அரண்மனைக்கு என்ன செஞ்சுட்டாங்க? அழைச்சிட்டு போயிட்டாங்க. அப்போதான் அந்த ராஜாவுக்கு என்ன வந்தது? தெரிய வந்தது. அப்போ அவர் ஆபிரகாமை கூப்பிட்டு என்ன செய்கிறாரு? கண்டிக்கிறாரு. அப்புறம் உடனே என்ன செஞ்சிட்டாரு? நீ அவரை நம்ம வாசிச்சிருப்போம் அதிகாரத்தில், அந்த வேலைக்காரர் வேலைக்காரிகள் ஒட்டகம் கழுதை இது எல்லாவற்றையும் என்ன செஞ்சாங்க? கொடுத்து உடனே நீ என்ன செஞ்சிரு? உன்னுடைய மனைவியை கூட்டிகிட்டு போய், அந்த அதிகாரத்தில் ஃபுல்லாக இருக்குது 20ஆம் வசனம் வரைக்கும். நீங்கள் வீட்டில் போய் தியானிங்க. அப்படி சொல்லும்போது அந்த ஆகாரம் அதில் தான் என்ன செஞ்சுருக்காங்க? அவளோட அடிமை பெண்ணா அனுப்பப்பட்டிருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். அடுத்தது ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 1 வசனம். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். அடிமை பெண் நிறைய பேர் இருந்தாங்க, அப்படித்தானே? நிறைய வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள்ல என்ன செஞ்சிருந்தாங்க? கொடுத்துருந்தாங்க. அதுல நிறைய அடிமை பெண்கள்ல இந்த ஆகார் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? இந்த சாராளுடைய கண்கள் அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு? கிருபை கிடைத்திருக்கு. ஒருவேளை சாராளுக்கும் அவங்க பிரியமானவங்களா இருந்திருக்கலாம், அப்படித்தானே? அதனால தன்னுடைய கணவருக்காக என்ன செஞ்சா? அவளை ஒரு குதிரை சுவீகாரம் நம்மளுக்கு வேணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய கணவருக்கு என்ன செஞ்சா? அந்த ஆகார அவருடைய ஆபிரகாமின் மடியில கொடுத்தா, அப்படித்தானே? அடுத்தது 16வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்க. அவன் ஆகாரோடே சேர்ந்த போது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். இது கிடைக்காத ஒன்று. அதாவது சாராளுக்கு என்ன இல்லை? குழந்தை பாக்கியம் இல்லை, அவளுக்கு வயதாயிற்று. அதனாலதான் அவன் என்ன செஞ்சிருக்கா? தன்னுடைய கணவரை என்ன செஞ்சா? ஆகாருக்கு கொடுத்தா, அப்படித்தானே? ஆனா இந்த இவ வந்து ஒரு அடிமை பெண். அவளுக்கு என்ன கிடைச்சது? கர்ப்பவதியானா. யாரு? ஆகார் கர்ப்பவதியானா. இந்த கர்ப்பவதியானதை வா வந்து தன்னுடைய இருதயத்துல கண்ட மாத்திரத்துல அவளுக்குள்ள என்ன வந்துருச்சு? ஒரு தற்பெருமை வந்துருச்சு. நம்ம திருமணம் நம்ம ஆபிரகாம நம்ம இடத்துல கொடுத்த உடனே நம்ம என்ன பண்ணிட்டோம்?
பாவமாக எண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்படித்தானே? அடுத்ததா ஆதியாகமம் 16வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்க. யாராவது வாசிங்க. அதற்கு ஆபிரகாம் சாராளை நோக்கி, இதோ உன் அடிமைப் பெண் உன் கைக்குள் இருக்கிறார், உன் பார்வைக்கு நலமானதை அவளுக்கு செய் என்றார். அப்பொழுது சாராள் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு. இப்ப இந்த ஆகார் வந்து என்ன பண்ணாங்க? இவங்க நடத்துறத பார்த்தோன்னா அவங்களுக்கு என்ன செஞ்சிச்சு? இந்த சாராளுடைய இருதயம் ரொம்ப நொறுக்கப்பட்டிருக்கும். அப்படித்தானே? இந்த சாராள் என்ன பண்ணாங்க? தன்னுடைய கணவரிடத்துல போய் அதை செஞ்சிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. அப்படி சொன்ன மாத்திரத்துல இவர் என்ன சொல்றாரு? ஆபிரகாம், அவள் உன்னுடைய அடிமை பெண், உனக்கு கீழே இருக்கிறா, நீ உன்னுடைய விருப்பப்படி செய் அப்படின்னு சொல்லும் போது இந்த சாராள் என்ன பண்ணாங்க? அவங்கள கடினமா நடத்த ஆரம்பிச்சாங்க. அவளுடைய மனதுல இப்ப கர்ப்பவதியா இருந்தாலுமே அவ இவ்வளவு அற்பமா நினைச்சதை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இது போல நிறைய அந்த அதிகாரம் ஃபுல்லா நீங்க வாசிக்கணும்னா இந்த ஆகாரை பத்தி நிறைய காரியங்கள் இருக்குது, உங்க எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் உள்ளதை நானே சொல்லிடுறேன். 8, 9, 10, 11 ஆதியாகமம் 16 என்ன சொல்லியிருக்குன்னா, இவ என்ன செஞ்சுட்டா? ரொம்ப கடினமா நடத்துனதுனால இவளால என்ன செய்ய முடியல, அந்த வீட்டுல இருக்க முடியல. அதனால என்ன பண்ணா? தன்னுடைய யார்கிட்டையுமே சொல்லிக்காம என்ன பண்ண அந்த ஆகார் ஒரு வனாந்தரத்தை பார்த்து ஓட ஆரம்பிச்சிருச்சா. 8, 9, 10 இருக்கு. தன் சாராயை விட்டு என்ன செய்யறான்? தன்னுடைய நாச்சியாரை விட்டு என்ன செஞ்சுட்டா? ஓடிட்டா. அப்போ போற வழியில ஒரு தேவதூதன் என்ன பண்ணாரு? அவளை சந்திக்க வேண்டியதாயிடுச்சு. அப்ப சந்திக்கும் போது ஆகாரே நீ எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் அப்படின்னு கேட்கும்போது அவள் சொல்றா, நான் என்னுடைய நாச்சியாரை விட்டு என்ன செய்யறேன்? ஓடி போறேன் அப்படின்னு சொல்றா. அப்ப அந்த தேவதூதன் சொல்லும் போது, நீ போகாத, நீ அங்கே போ, அவளுடைய நாச்சியாரின் கீழே நீ என்ன செய்யணும்? அடங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இவ உடனே என்ன செஞ்சா? கீழ்ப்படிந்தான். இந்த கீழ்ப்படிந்ததுனால என்ன பண்ணா? இவ ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சா? பெற்றுக்கொண்டான்னு பாக்குறோம். ஆதியாகமம் 21 அதிகாரத்துல 14 இருந்து 20 நீங்க பாத்தீங்கன்னா அதுல என்ன பண்ணப்பட்டிருக்கு? அவளுடைய அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு அந்த அதிகாரம் ஃபுல்லா. அப்ப இவ திரும்பி என்ன செஞ்சா? ஒரு நேரம் அந்த தன்னுடைய இவ சாராளுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் இவ என்ன செய்யறான்? அந்த இஸ்மவேல் வந்து யார வந்து வேதனைப்படுத்துறான்? பரியாசம் பண்றான். யார? ஈசாக்க. அப்ப பரியாசம் பண்ணும்போது இவளை புறம்பே தள்ளும் அப்படின்னு என்ன சொல்றா? சாராள் சொல்றாங்க. அப்பவும் கூட இவர் என்ன பண்றாரு? ஆபிரகாம் ஒரு துருத்தி தண்ணிய அவனுடைய தோளின் மேல வச்சு என்ன செஞ்சிடறான்? அனுப்பி விட்டுறான். ஆனா அந்த ஆகாரம் அடிமை பண்ணுன்றதுனால எந்த கொஸ்டினுமே என்ன செய்யல, கேட்கல. அவ கூட சொல்லியிருக்கலாம், நான் உமக்காக என்ன செஞ்சேன்? குழந்தை பெற்றிருக்கிறேன், இப்படிலாம் இவ்வளவு காலம் வாழ்ந்துட்டேன், நீ நீங்க அனுப்புறீங்களே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவ எதுவுமே என்ன செய்யல, வாயே திறக்கல. ஆனா அவ போற வழியில திரும்பி யாரை பார்த்தா? கர்த்தரை பார்த்தா. அவ கர்த்தரோடு பேசினான்னு சொல்றோம், பார்க்கிறோம் வேதத்துல. அப்படி பார்க்கிற வேலையில நம்ம என்ன சொல்றோம்? அவ திரும்பி ஆசீர்வதிக்கப்பட்டா. என்ன பண்ணா? இஸ்ரவேல் என்ன செஞ்சான்? இஸ்மவேல ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஒரு பெரிய ஜாதியா, ஒரு பெரிய கோத்திரமா என்ன செஞ்சாரு? பெருக பண்ணாரு. இந்த ஆகாரை பத்தி நம்ம என்ன பார்க்கிறோம்னா, அவ தன்னுடைய அடிமையா இருந்தாலும் என்ன பண்ணா? ஒரு சில நேரத்துல அவ கீழ்ப்படிந்ததை நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கிறாரு. கர்த்தருடைய நாமத்துக்கு. அவங்களை குறித்து நம்ம பைபிளில் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம், எல்லாருக்கும் தெரியும். அவங்க கிட்ட நம்ம ஒரே ஒரு விஷயத்தான் கற்றுக்குறோம். அவங்க பேர் கூட ஆனால் அந்த பைபிளில் நம்ம பைபிளில் போடவே இல்லை. அவங்க பேர் கூட பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த ஆண்டவர் அவங்களுக்கு செஞ்சுருக்காரு. அவங்களோட பிரச்சனை அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்ததுனால அவங்க பேர் கூட அவங்க மென்ஷன் பண்ணப்படலை. அவங்க கிட்ட இருந்து நான் கற்றுக்கின ஒரே ஒரு விஷயம், 3 விஷயம் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவரை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விசுவாசிச்சிருக்காங்க. அவருடைய வஸ்திரத்தை தொட்டாலும் உங்களுக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு விசுவாசம் அவங்களுக்குள்ள இருந்தது. எங்களுடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை நான் பேசுகிற அன்னைக்கு, இதே ஜூலை மாதம் 6ஆம் தேதி அன்னைக்கு காலையிலலாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4:30, 5 o'clockலேருந்து நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன். ஏன்னா எங்கள் ஹஸ்பண்டுக்கு அப்போ வந்து உடம்பு சரியில்லாத ஆகிட்டாங்க அவங்க. அப்போ வந்து நான் வீட்டுக்கு வரும்போது கரெக்டாக 10 o'clock கிட்ட ஆயிடுச்சு, 9:45 சம்திங் தான் ஆயிடுச்சு. ஆனாலும் அவங்க நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன். திடீர்னு அவருக்கு ஒரு மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்ததுனால அவங்க ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது இருந்தது. ஆனாலும் நிறைய ஸ்கேன் எடுத்தோம். ஸ்கேன்லேயும் எதுலேயும் எல்லாத்துலேயுமே வந்து நார்மல் ரிசல்ட் வந்தது. ஆனாலும் நாங்கள் இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கும் திரும்ப அது ஒரு 1 month கழிச்சு திரும்ப அந்த ப்ராப்ளம் அவருக்கு வந்தது. திரும்ப நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகும்போது இந்த ஸ்கேன் எடுக்கணும், அந்த ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க நிறைய ஸ்கேன் எழுதி கொடுத்தாங்க. அது
அதில் வேற மாதிரி நெகட்டிவாக வந்தால் சர்ச் பண்ணுற அளவுக்கு கூட போகும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் நானும் எங்கள் வீட்டுக்காருக்கு அதிகமான விசுவாசம் அது ஒன்றுமே இல்லை, அது ஒன்றுமே இருக்காது, நீ எதுக்கு பயப்படுற அப்படின்னு. அந்த விசுவாசத்தை நான் அன்னைக்கு உங்களை பற்றி தான் நான் பேசினேன். பேசும்போதும் எனக்கு அந்த விசுவாசம் அப்போ தான் எனக்கு அதிகமாக வெளிப்பட்டது. கர்த்தர் பாருங்க, அந்த அவங்களுக்கு மட்டும் சுகம் கொடுத்த தேவன் என்னுடைய ஹஸ்பண்டுக்கும் அந்த பிரச்சனையிலேருந்து முழு சுகத்தை கொடுத்துருக்காரு. நான் விசுவாச அந்த நாட்கள்லேருந்து இம்மட்டுமா கர்த்தர் பாருங்க எந்த ஒரு பலவீனமும் அவர் அணுகாதபடிக்கு, அந்த பிரச்சனை அவரை இன்னும் தாக்காதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து கொண்டிருக்காரு. கர்த்தர் செய்தார், மனுஷனால கூடாத காரியம். நாங்கள் கர்த்தர் மேலே வச்சிருந்த விசுவாசம் தான் அந்த காரியத்தை வந்து நடக்க வச்சது. இன்னுமா நாங்கள் விசுவாசிக்கிறோம், எங்களோட வாழ்க்கையில் எல்லா விதமான காரியம் கர்த்தர் நேர்த்தியாய் செய்வார் நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட இருந்து கற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழ்ப்படிதல். அவர் கேட்கிறாரு யார் என்ன தொட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எல்லாரும் என்ன பண்ணலாம், பின்னாடி பேக் வாங்கி போயிடலாம். ஏன்னா ஒரு விஷயத்தை அவங்க பெரும்பாலும் ஸ்ரீ எல்லா ஆண்கள் மத்தியிலையும் எல்லாரும் மத்தியிலும் அந்த விஷயத்தை ஷேர் பண்ணும்போது சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு அசிங்கமாக இருந்திருக்கும். ஆனால் அவங்க என்ன பண்ணவே இல்லை, கூச்சப்படாமல் இவங்க வந்து என்ன பண்ணாங்க, அந்த காரியத்தை குறித்து நான் தான் அந்த சுகத்தை பெற்றேன், நான் தான் அந்த அற்புதத்தை பெற்றேன்னு சொல்லி முன் வந்து சொன்னாங்க. அதே மாதிரி கீழ்ப்படிதல், அதில் அவங்க கிட்ட நம்ம கீழ்ப்படிதல் கற்றுக்கிறோம். ஸோ நாங்களே என்னோட லைஃப்பில் வந்து கற்றுக்கிட்ட நிறைய விஷயத்த கீழ்ப்படிதல் இருக்கணும். சர்ச்சுக்கு ஃபஸ்ட்டு வரணும், சீக்கிரமாக வரணும், எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் எல்லாமே கர்த்தருக்கு ஃபஸ்ட்டு இடத்த கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் அதிகமாக இன்னுமா எங்களோட வாழ்க்கையில் இனி வர வாழ்க்கையில் நாளுக்கு நம்ம கீழ்ப்படிந்து இருக்கணும்னு பிரயாசப்படுறோம். மூணாவது பார்த்தீங்கன்னா கர்த்தரை அவங்க மகிமைப்படுத்தினாங்க. அவங்க சுகத்தை மட்டும் பெற்றுட்டு போல அவங்க கர்த்தரை மகிமைப்படுத்தினாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா எங்களோட வாழ்க்கை நாங்கள் சிறு வயது முதல்லேருந்து நான் கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் என்ன செஞ்சாலுமே அதை நான் தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். நாங்கள் அதை எங்களுக்குள்ளே மட்டும் வச்சுக்காம எங்கள் கர்த்தர் எங்களை இணைத்ததுலேருந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வீடை கொடுத்துருந்தாரு. நல்ல ஏற்ற தேவையில் ஏற்ற காலத்தில் ஒரு பெண்ணு ஒரு ஆண் கொடுத்து எங்களோட தேவை எல்லாவற்றையும் கர்த்தர் எங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இம்மட்டுமா எங்களோட வாழ்க்கையில் எங்கள் பிள்ளைங்க எங்கே படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அந்த ஸ்கூலில் சேர்த்து விடவும் அவங்களோட தேவை எல்லாவற்றையும் கர்த்தர் எங்களுக்கு செய்தாருன்னு சொல்லிட்டு இம்மட்டுமா நான் எல்லாத்துக்கும் சாட்சியாக ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலையும் எங்கேனாச்சும் போகிற ரிலேட்டிவ்ஸ் மத்தியிலையும் எல்லாத்துலேயுமே நான் வந்து அந்த கர்த்தர் எனக்கு செய்த அற்புதத்தை நான் மற்றவங்களுக்கும் என்ன பண்ணுறேன் அதை சொல்கிறேன். ஏன்னா நான் கர்த்தரை மகிமைப்படுத்தலைன்னா நான் அதுக்கு சாட்சியுள்ள பாத்திரமாகவே நான் இருக்க முடியாது. கர்த்தர் எனக்கு செய்தார், மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக எனக்கு செய்த கர்த்தர் மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக செய்வார். அந்த ஒரு விசுவாசத்தை அவங்களுக்குள்ள நான் வளர்க்கணும் தான் நான் எல்லாருக்கிட்டையுமே சொன்னேன். கர்த்தர் எங்களுக்கு மட்டுமா எங்களுக்கு இப்படி வச்சிருக்காரு, கர்த்தர் எங்களுக்கு செய்திருக்காரு, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரோட காட்டிலும் கர்த்தர் எங்களை பெஸ்ட்டாக வச்சிருக்காரு. அதனால் நான் கர்த்தரை இன்னும் மகிமைப்படுத்துவேன். இன்னும் என்னோட வாழ்நாள்லாம் என்னோட ஜீவனில் உள்ள வரை கர்த்தர் என்ன பண்ணுவேன், நான் மகிமைப்படுத்துவேன். அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துறேன். இந்த மெயின் பார்த்தீங்கன்னா விசுவாசம், கர்த்தர் எங்களுக்குள்ள இந்த விசுவாசம் அது பெரிய காரியம் எங்கள் வாழ்க்கையில் சேர்ந்தது. நாங்கள் இது வரைக்கும் அவங்க ஆஸ்தியெல்லாம் அழைத்து தான் ஆண்டவரை தேர்ந்து வந்தாங்க. நாங்கள் அதிகமாக செலவு பண்ணவே இல்லை. ஏன்னா கர்த்தர் எங்களோட கூட இருக்கிறாரு. தியானிக்கு மேலே அவர் என்ன பண்ண மாட்டார், சோதிக்க மாட்டார். அந்த ஒரு விசுவாசத்தினால கர்த்தர் எங்களை இம்மட்டுமா எங்களை பாதுகாத்து சாட்சியாக நிற்க வச்ச தேவனுக்கு நன்றி சொல்லி சிறு சாட்சி முடிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து எனக்கெல்லாம் பிள்ளை பிறக்குமோ என்று கூடாரத்தில் நகைத்தாலாம். ஆனால் தேவ வார்த்தையின்படியே ஒரு குமாரனை பெற்றாலாம். அவங்கள பற்றி தான் பேச வராங்க. இல்லை கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏன்னா நீங்கள் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியில் ஒவ்வொருடைய மனைவிமார்கள் தான் இப்பொழுது உங்கள் முன்னாடியே வந்து நிற்பார்கள். எனக்கு பின்னாடி என்னுடைய கணவராகிய ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். ஏன்னால் அவர்களை குறித்து அவர்கள் தங்களுடைய நிறைய காரியங்களை ஷேர் பண்ணுவாங்க. அவர்கள் அதிலே உண்மை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நான் என்னுடைய கணவர் இருக்கிறேன். இப்பொழுது சாராளை குறித்து நாம் இடத்திலே வாசிக்கிறோம். சாராளை குறித்து தீர்க்கதரிசி அப்போஸ்தலனாகிய பேதுரு 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே ஒரு வேத வசனம் இருக்கிறது. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். பரிசுத்த ஸ்திரீகள், நான் இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்த ஸ்திரீகள். கணவன்மாரெல்லாம் பரிசுத்த
புருஷர்கள் அவர்கள் தங்களுடைய கைகளை உயர்த்தி நன்றாக ஜெபிக்க வேண்டும். அப்போ நான் எங்களை குறித்து பரிசுத்த ஸ்திரீ பூர்வத்திலே, அந்த பூர்வத்திலே இருந்த பரிசுத்த ஸ்திரீகளிலே ஒருவர்தான் சாரா. அவர்கள் தங்களுடைய புருஷருக்கு தங்களை அலங்கரித்து கீழ்ப்படிந்தார்கள். தீர்க்கதரிசி ஏசாயா சொல்கிறார் 54ஆம் அதிகாரம் 52ஆம் அதிகாரம் 2வது, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெறப்படும். அப்போ சாராளை நோக்கி பாருங்கள். அப்போ நம்ம சாராளை நோக்கி தீர்க்கதரிசி இருக்கிறார். நாம் பார்க்க வேண்டியது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஓட அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனபடினால் ஒரு சாராளுக்குள்ளே ஒரு கீழ்ப்படிதல். அந்த அதே பேதுருவிலே நீங்கள் அதற்கு முந்தின அதிகாரத்தை வாசிங்க. கீழ்ப்படிதல் ஒரு அலங்காரமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு அந்த அலங்காரம் என்ன? சாந்த குணம். அழியாத அலங்கரிப்பாயிருக்க சாந்தமும் அமைதலுள்ள ஆவியாகிய இதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்கிறது. சாந்தமும் அமைதலும் உள்ள குணமே அது யாரு? தேவனுடைய பார்வையிலே வெளியேற பெற்றது. பெண்களாகின ஒரு கீழ்ப்படிதல், விசுவாசமும் கீழ்ப்படிதலும். இது இந்த அலங்காரம் சாந்தமும் அமைதியுள்ள குணம். எனக்கும் அந்த சாந்தமும் அமைதியுள்ள குணம் வேண்டும். நான் கீழ்ப்படியும் போது எனக்கு அந்த சாந்தமும் அமைதியுள்ள குணமும் வந்துடும். நாம் தாழ்மைப்படும் போது சாந்தமும் அமைதியுள்ள குணமும் நமக்குள்ள வந்துடும். நம்முடைய குடும்பங்களிலே எனக்கும் அந்த கீழ்ப்படிதல் வேணும், சாந்த குணம் வேணும். அது ஆண்டவராக இயேசு, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகும். அப்போ என்னிடத்தில் கற்றுக்கொள். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பாதத்திலே அமர்ந்திருக்கும் போது அந்த சாந்த குணமாகிய அலங்கரிப்பு, அது தேவனாலே வெளியேற பெற்ற அந்த அலங்கரிப்பு. மகளாண்டு ஒரு காரியத்தை சொன்னார். கூடாரத்திலே ஒளிந்திருந்தார். அந்த பெண்ணை தூதன் கேட்கிறாள், சாராள் எங்கே? அவர் கூடாரத்துக்குள்ளே. நம்முடைய பெண்களாகி ஒவ்வொரு கிறிஸ்து ஆகி அந்த கூடாரத்துக்குள்ளே தான் இருக்கிறோம். எங்கேயும் நம்மளை காணக்கூடாது. இந்த ஆளை எங்கேன்னு கேட்டால் அங்கே இருப்பாங்க இங்கே இருப்பாங்கன்னு சொல்லக்கூடாது. ஒன்று வீட்டுக்குள்ளே தான் அவங்கள போய் பார்க்க முடியும், அல்லது சபைக்குள்ளே தான் போய் பார்க்க முடியும். அல்லாட்ட அவங்க வேலை சிலதில் தான் நம்ம அந்த கூடாரம் என்கிற காரியம் நம்மை தேவன் எந்த இடத்திலே வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல நம்ம அலங்காரமாய் கிறிஸ்துவுக்கு மைமுள்ள சாட்சியாய் என்னையும் என்னுடைய பெண்களாகிய ஒவ்வொருவரும் கர்த்தர் அப்படிப்பட்ட அலங்காரத்தினாலே அலங்கரிப்பார். கர்த்தருடைய நான் கற்றுக்கொண்டது கீழ்ப்படிதல் அலங்காரம். அதே தேவன் நம்ம ஒவ்வொரு தந்தழ்வாராக. சரி, இது ஃபாலோட் பை சொல்லலை, ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஸ்திரீ பைபிளில். கிருபை பெற்றவளே வாழ்க என தேவதூதரால் வாழ்த்து பெற்றவளும், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று தன்னை முழுமனதாக ஒப்பு கொடுத்த ஒரு ஸ்திரீயை குறித்து பேச வராங்க. யார் தெரியுமா? தெரியாது. எஸ்சி ஆண்டி வாங்க. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்தில் கர்த்தர் என்னை நிற்க வைத்த கிருபைக்காய் கர்த்தரை நான் சோதரிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவோட தாயார் மரியாள் அவங்கள பற்றி நான் பேச வந்திருக்கேன். அவங்க ஒரு பரிசுத்த கன்னிகை, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்கள பற்றி ஒரு 4 பாயிண்ட் மட்டும் நான் சொல்கிறேன். மாடல் ஆஃப் ஒபீடியன்ஸ். அவங்க கீழ்ப்படிதலில் முன்மாதிரியாக இருந்தாங்க. அவங்க மரியாள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தாங்க. அவைலபிள் ஆஃப் காட், தேவன் பயன்படுத்தக்கூடியவள் அவங்க. தேவன் மரியாள் அவங்கள பயன்படுத்தினார். ரிஃப்ளெக்ட் ஆஃப் ஹார்ட், தியானிக்கும் இருதயம். ஆண்டவரை தன் இருதயத்தில் அவங்க தியானிச்சாங்க. ஈல்ட் டு காட்ஸ் பர்பஸ், தேவனுடைய சித்தத்துக்கு அவங்க சரணடைந்தாங்க. அப்புறம் திடமானதும் உறுதியும் கொண்டிருந்தாங்க அவங்க எல்லாரும். அப்போது நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியத்துக்கு முன்மாதிரியாக இருக்கணும். தேவன் நம்மளை பயன்படுத்தணும். ஆண்டவரை தியானிக்கும் இருதயம் நமக்குள்ளே இருக்கணும். தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம சரணடையணும். அதில் நம்ம உறுதியாகவும் திடமானதாகவும் இருக்கணும். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ நெக்ஸ்ட் யாக்கோபுடைய இருதயத்துக்கு ஏற்றவளும் 7+7 14 வருஷம் அவளுக்காக வேலை செஞ்சாரு. ஆனால் அவளுக்கு வெறும் 14 நாள் போல தான் இருந்துச்சான். அப்படியா? ஆமாப்பா. அவங்கள பற்றி தான் பேச வராங்க. மானியே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
கர்த்தர் என்னையும் ஒரு சாட்சியாக நிறுத்தினபடினா கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஒரு வருஷ காலமும் நாங்கள் இந்த பெண்கள் கூட்டத்தில் பேசின எல்லா பெண்களை குறித்தும் நாங்கள் மாற்றி மாற்றி பேசிக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். நான் வந்து லோத்தின் மனைவியை பற்றி தான் அங்கே பேசினேன். லோத்தின் மனைவியின் இடத்துல கற்றுக்கொண்டது அவங்களுடைய கீழ்ப்படியாமையிலிருந்து கீழ்ப்படிதலை கற்றுக்கணும். நாங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அதில் நம்ம என்ன கற்றுக்குறோன்றதை பொறுத்து தான் இல்லை. அப்போது நான் வந்து ராகலை குறித்து இன்னைக்கு பேச சொன்னாங்க. ராகல் சொன்ன பொய், அப்புறம் மறைக்கப்பட்டது, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் நான் ராகல் இதுலேருந்து கற்றுக்கினது. ஆண்டவர் வந்து அது போல் நம்ம வாழ்க்கையில் நாம் உண்மை உத்தமமாக ஆண்டவர் நம்மளை நீடித்த நாட்களாக நடத்தணும்னு இந்த சாட்சியை முடிகிறது. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வாய்ப்படுத்துங்கள் என்று தீர்க்கதரிசினால் முன்னுரைக்கப்பட்ட ஒரு தேவ மனிதன் இருந்தார். ஆனா அவங்கள பத்தி பேசல, அவங்களோட தாயை பத்தி பேசுறாங்க. சிஸ்டர் மேம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த பரிசுத்த ஆவியானவருக்கும் சபை போதகர்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இப்படி எங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஸ்திரீகளை எங்களுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி எங்களை இந்த மத்தியில் பேச கொடுத்த அந்த வாய்ப்புக்காக முதல்ல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ நான் வந்து பேச போகிற ஸ்திரீ வந்து எலிசபெத் பற்றி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இவங்களை குறித்து எனக்கு வந்து உணர்த்தப்பட்ட காரியம் என்ன அப்படின்னா, என்னை தொட்ட வசனம் என்ன அப்படின்னா, லூக்கா 1:4 அதில் இந்த ஜனத்தின் மத்தியில் நிந்தையை நீக்கும்படி இந்த நாட்களில் என்மேல் கடாட்சித்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம். இந்த வசனத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு இவங்களை பற்றி நான் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறப்போ லூக்கா 1:6 இவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க அப்படின்னா, கர்த்தருக்கு முன்பாக குற்றமற்றவர்களாகவும் கட்டளைகளின்படி அவருக்கு நியாயப்பிரமாண கட்டளைகளின்படி எல்லாவற்றையும் அவங்க கீழ்ப்படிந்து நடந்துருக்காங்க. நம்மளாம் கேட்குறோம், நிறைய விஷயம் கேட்குறோம், ஆனால் நடப்போமா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நடக்கிறது கிடையாது. நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம தவறுறோம். ஆனால் இவங்க ஒரு விஷயத்துல கூட தவறலை. ஆனால் இவங்களுக்குள்ள குறை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்க குழந்தை கிடையாது, முதிர் வயதாக இருந்தாங்க. ஆனாலும் இவங்க எந்த இடத்துலையுமே குற்றம் பண்ணலை. அப்போ நான் வந்து கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தேன். என்னோட வாழ்க்கையில நான் எடுத்து பார்த்தேன், என்னால ஏன் ஆண்டவரே இப்படி இருக்க முடியல. ஏன்னா நிறைய நேரம் வந்துட்டு எங்கள் ஃபேமிலியே வந்துட்டு நாங்கள் ஹெல்ப்னு கேட்குறப்போ நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கோம் நிறைய பேருக்கு. அப்போ ஹெல்ப் பண்ணுறப்போ அதை நாங்கள் திருப்பி கேட்குறப்போ அவங்க வந்துட்டு அதை கொடுக்குறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு சாபம் கொடுத்துட்டு போவாங்க, நீ நல்லாவே இருக்க மாட்டேன், நாசமாக போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு அவங்க மேலே பயங்கர கோபம் வரும். நான் வந்து வாக்குவாதம் பண்ணியிருக்கேன். ஆனால் பைபிளில் அப்படி போடலை. எங்கேயுமே வந்து உங்களை லூக்கா 6 நினைக்கிறேன் 6 உங்களை சபிக்கிறவர்களே ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்கு. ஆனால் நான் வந்து கடவுளுடைய வார்த்தைக்கு என்னால் கீழ்ப்படிய முடியல, நான் ஏன் அகைன்ஸ்டா பண்றேன் அப்படின்னு சொல்ற அந்த காரியம் எனக்குள்ள இருந்தது. அப்போ இவங்க வந்து எல்லா விஷயத்துலையும் கீழ்ப்படிஞ்சிருக்காங்க. ஆனால் நான் வந்து இந்த இதெல்லாம் நான் தவறுறேனே, நான் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை எனக்குள்ள கொஞ்சம் ஆழமா இருந்தது. அப்புறம் இன்னொரு வசனம் படித்தேன், வெளிப்படுத்துகிற விசேஷம் 2:7 அதுல வந்து சொல்லிருக்கோம், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு பரதேசியின் மத்தியில் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் ஜெயம் கொன்ற வாழ்க்கை வாழணும் அப்படின்னா எனக்கு முன்னாடி அவமானம், நிந்தைகள், பாடுகள் எல்லாம் வரும். வந்தன எல்லாம் வச்சு நான் உதறி தள்ளிவிட்டு எனக்கு அந்த கனி வேணும், அந்த ஜீவ விருட்சத்தின் கனி எனக்கு வேணும் அப்படின்னா என்னை சுத்தி என்ன நடக்கும் அதெல்லாம் நான் வந்து பாதர் பண்ணக்கூடாது. எனக்கு அந்த கனியை நான் பறிக்கணும் அப்படின்னா நான் எனக்காக நான் கொடுத்த அந்த ஜீவ வசனத்தை நான் ஃபாலோ பண்ணணும், அவரோட வசனத்துக்கு நான் கீழ்ப்படியணும். அதுதான் நான் கற்றுக்கிட்ட விஷயம். இவங்க எலிசபெத்து அதை ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் அவங்களுக்கு அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு வருகிறவர் நீதானோ அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு பெரிய தீர்க்கதரிசி அவங்க நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு முதிர் வயதுல இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் அவங்களுக்குள்ள நடந்தது. இதை தான் கிறிஸ்துவோட வாழ்க்கையிலையும் நான் பார்க்குறேன். எபிரேயர் 12:2 இருக்கு, தமக்கு முன்பாக வைத்திருக்க சந்தோஷத்துக்கு பொருட்டு அவருக்கு முன்பாக வச்சிருக்க அந்த சந்தோஷத்துக்காக அவர் வந்து அவ்வளோ சிலுவை அவமானம் எதையுமே அவர் பார்க்கல. அவர் பார்த்தது எல்லாம் அந்த சந்தோஷத்தை மட்டும்தான். அப்போ எந்த அவமானத்தையும் நம்ம பார்க்கக்கூடாது. அவர் எப்படி அவரோட சிங்காசனத்தின் மற்றில வீற்றிருக்கிறாரோ அதே போல நம்ம அந்த பாடுகள், அவமானம், நீ பேசுறியா பேசு, நான் உனக்கு
சொல்லி நான் அவங்களுக்காக நான் ஜெபிக்க மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிற அந்த தாட் எனக்குள்ள வந்தது. இதுதான் நான் எலிசபெத் வாழ்க்கையிலேருந்து கற்றுக்கொண்ட விஷயம். தேங்க்யூ. பிரதர்ஸ்லாம் கொஞ்சம் கை தட்டலாமே. கஷ்டப்பட்டு அவங்க ரெண்டு பேசுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாப்போம். நெக்ஸ்ட் வந்து விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமோட டிராவல் பண்ணி இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம திரும்பி பார்த்து உப்பு தூணானாங்களாம். அவங்கள பத்தி ஏதாச்சும் கத்துக்க முடியுமா என்ன? பாப்போமே. அவங்கள பத்தி பேச வராங்க ரெபெக்கா ஆண்டி. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது அவங்க டிரான்ஸ்லேஷன் கொடுக்கும்போது லோத்தின் மனைவி கிட்ட இருந்து ஏதாவது கற்றுக்க முடியுமா அப்படின்னு பார்த்து தான் நானும் யோசித்தேன். லோத்தின் மனைவி பற்றி போடலாமா, ஏன்னா நான் பேசுறது ஆகார் பற்றி, லோத்தின் மனைவி பற்றி பேசலாமா அப்படின்னு யோசித்தேன். லோத்தின் மனைவியுடைய காரியங்கள் வந்து ஆதியாகமம் 19:26 சொல்லியிருக்கு. அவன் மனைவியை திரும்பி பார்த்து உப்பு தூணானான், அவ்வளோதான். அதே மாதிரி அவர் வேற எங்கேயாவது அதை பற்றி போட்டிருக்காங்களா? லோத்தின் மனைவி பற்றி வேற எங்கேயாவது வந்து தான் நீங்கள் பார்த்துருக்கீங்களா வேதத்தில்? அந்த இடத்த தவிர வேற எங்கேயாவது வந்திருக்காங்களா லோத்தின் மனைவி? வந்திருக்காங்களா? அந்த ஒரு இடம் தவிர வேற எங்கேயாவது லோத்தின் மனைவி வந்திருக்காங்களா? எங்க உங்களுக்கு புதிய ஏற்பாடுல லூக்கா 17:32. அப்போ இந்த 2 வசனத்தை பத்தி பார்க்கும்போது முதலாவது நான் லோத்தின் மனைவியை யோசிச்சும் போது லோத்தை பத்தி யோசிச்சேன். லோத்து வந்து ஆபிரகாம் இப்போ இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும்போது ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் அவனோடு கூட இருந்ததுனால லோத்து எவ்வளோ அந்த அளவுக்கு அவர் விசுவாசமா இருந்திருப்பார். ஏன்னா அந்த தூதர்கள், அந்த 3 தூதர்கள் வந்தாங்கல்ல, அந்த புருஷர்கள் வந்தாங்க, 2 புருஷர்கள் வந்தபோது அவங்க வந்து அவர்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி தான் லோத்து செஞ்சார். இப்படி லோத்து வந்து ஆபிரகாம் எடுத்து கற்றுக்கொண்ட விசுவாசத்தை எல்லாம் காத்துக்கொண்டார். ஆனால் அவர் மனைவி கிட்டையும் இன்னும் அந்த மனைவி கிட்டையும் அந்த நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு நம்ம சுவிசேஷம் சொல்லணும், நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும். நம்ம மட்டும் கர்த்தரை அறிந்து கொண்டா பத்தாது, நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களும் அறிந்து கொள்ளணும். இப்படி இருக்கும்போது நான் ரட்சிக்கப்படாத குடும்பத்திலேருந்து தான், நான் ஒரு இந்து குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டேன். இந்த லோத்தின் மனைவியை குறித்து நான் கேள்விப்பட்டதுலேருந்து தான் என்னுடைய எங்கள் சொந்த மாமாலாம் வந்து ஹிந்துஸ் தான் இருக்கும். அவங்க வரும்போது கிறிஸ்துவை குறித்து பேசுறதுக்கு பயப்படுவேன். ஆனால் இந்த ஒரு வசனம், ஒருவேளை லோத்து இன்னும் கிறிஸ்துவுக்குள்ள லோத்தின் மனைவியை கொண்டு வந்திருந்தா நிச்சயமா அவங்க திரும்பி பார்த்துக்க மாட்டாங்க, கிறிஸ்துவுக்குள்ள இன்னுமே இருந்திருப்பாங்க. அந்த நேரத்தில் லோத்து தான் போயிட்டு எல்லாமே பண்ணுறாங்க, சமைச்சது, அப்பா சுட்டது எல்லாமே அவங்க தான், மனைவி எதுவும் பண்ணல. ஆனால் ஆபிரகாமோட சாராளுக்கு வந்து ஆபிரகாமுக்கு சாராள் எல்லாமே பண்ணாங்க. ஏன்னா ஆபிரகாம் அப்படி இருந்தார். அப்போ நம்ம கர்த்தருக்கு இன்னும் 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 கீழ்ப்படையும் போது நம்மளுடைய கிரியைகளை வைத்து நம்ம அறிந்து கொள்வாங்க. அது மாத்திரம் இல்லாமல் தேவன் எப்படி எனக்கு இன்னுமே எனக்கு உபயோகமாக இருந்ததுன்னா, நான் எந்த ஆட்டோலெல்லாம் பிரயோகிக்கிறோம், எந்த ஆட்டோவில் நான் போகிறனோ அந்த ஆட்டோவில் என் கையில் ட்ராக்ஸ் வச்சுப்பேன். என் பேக்கில் எப்பவுமே ட்ராக்ஸ் இருக்கும். தேவன் எனக்கு ஆண்டவர்கிட்ட கேம் ஜபம் பண்ணிட்டு ஆண்டவர் நான் கொடுக்கட்டா ஆண்டவர் சொல்லும் போது கொடுப்பேன். எந்த டிரைவர் இருந்தாலும் அவங்களுக்கு ட்ராக்ஸ் சொல்லிட்டு கத்திர பற்றி சொல்லுவேன். இது வரைக்கும் நான் சொன்னதில் ஒரே ஒரு டிரைவர் மட்டும் ரொம்ப என்ன கேவலமாக பேசினார். ஆனாலும் நான் இறங்கும் போது அவருக்கு ஆட்டோவுக்கு அதிகமாகவே காசு போட்டேன். ஒரே ஒன்று சொன்னேன், போங்க விடுங்க என்ன பேசுறீங்க கூட போங்க, இப்படி தான் சொன்னாங்க. ஏசு உங்களை நேசிக்கிறார் சொல்லிட்டு ரசிச்சு நடந்து வந்து எனக்கு கஷ்டமா இருந்தது. ஆனாலும் இந்த வார்த்தை அவர் கிரியை பண்ணிருக்கும். இன்னொன்று என்ன லோத்தின் மனைவி கற்றுன்னா ஆண்டவர் வந்து 17:32 நூல்களில் சொல்லியிருக்கிறாரு, லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்க. ஆண்டவர் எந்த இடத்துல அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதுனா தேவனுடைய வருகையில சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய வருகையில் நம்ம காத்து கொள்ளப்படணும்னா லோத்தோட மனைவியை வந்து எது பிரிச்சது? தேவனை விட்டு பிரிக்க ஆரம்பினா பாவம். அவங்க ஆசைப்பட்டாங்க, இச்சை. அப்போ நான் தேவனை விட்டு எனக்கு எது பிடிக்குமோ அந்த காரியத்தை நான் பண்ண மாட்டேன். அந்த அளவு ஆண்டவர் அதில் எனக்கு கற்றுக் கொடுத்துருவாரு. எது பிரியும் இல்லாமல் தெரியும் விக்கிரகாரன்னு சினிமா பார்க்கறது, சினிமா பாட்டு பேசுறது, இப்படியெல்லாம். ஆனால் முக்கியமாக பார்க்க போனால் வீட்டுக்கு நமக்கு சொந்தமாக இருக்கும்போதே அது கான்வர்சேஷன் வந்து உங்களுக்கு வாக்குவாதமாக இருக்கு. அதனால வாக்குவாதம் மாதிரி வரும், நம்மகிட்ட தப்பு இருக்காது. ஆனால் அந்த நேரத்தில் நம்ம வார்த்தை வரும், ரொம்ப கோபமாக வார்த்தை வரும். இந்த வாசனம் நினச்சிப்பேன், லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்க. அப்போ நான் பேசியிருந்தேன்னா அதை நான் வேறு விதமாக தகாத விதமாக பேசியிருப்பேன். அது முதல்ல என்னோட குடும்பத்தில் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கருத்தில் அதுக்கேற்ற நேரம் நடத்து வராங்க. அதனால் லோத்தின் மனைவிக்கு வந்து கற்றுக்கொண்டது தேவனுக்கு எது பிடிக்குமோ அது அதிகால ஜபமோ, அது வந்து சபைக்கு வர்றதோ, இல்லை மற்றவங்களை காயப்படுத்துகிற காரியமோ, இல்லை அம்மா வயசான அம்மாவை பார்த்துக்க முடியாமல் எனக்கு நிர்விசாரமாக இருக்கிறதோ, அது ஒரு கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிறதோ, எந்த காரியமாக இருந்தாலும் அது செய்யாதபடிக்கு ஆண்டவர் என்ன அதில் உருவாக்கி கொண்டிருக்கிறாரு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்திரியை குறித்து பார்க்கும்போது அவர் பாவமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் முதலாவது அதாவது மேசியாவை குறித்து தீவிரமாய் ஓடி தன் ஊரில் உள்ள ஜனங்களுக்கு தெரிவித்தார். அவளை பத்தி பேச வராங்க சரண்யா. Praise the Lord.
எனக்கு கிடைத்த ஸ்திரீ சமாரிய ஸ்திரீ. இப்போ அவங்கள பற்றி தியானிக்கும் போது தேவனை தெரிந்திருக்கிறாங்க, ஆனால் அவங்களால வர்ஷிப் பண்ண முடியல, தேவனை வந்துட்டு அவங்களால ஆராதிக்க முடியல. அப்போது இயேசு கிறிஸ்துவானவர் தான் அவங்கள தேடி போய் அவங்க கிட்ட பேசி, அவ்வளோ நேரம் ஒரு பெண்மணி கிட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போய் அவ்வளோ நேரம் பேசி, அவங்க அப்போவே அவங்களுடைய பாவம் இருக்கிறதையும் அவங்க சொல்லிடுறாங்க, இது என்னோட புருஷன் கிடையாது நான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த மாத்திரத்துலேயே அவங்க ஓடி போய் அந்த பட்டணம் முழுவதும் ரட்சிக்கப்படத்தக்கதாக அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு வாஞ்சை. அவங்க மட்டும் இல்லை, அவங்க ஊரில் இருக்கிற அத்தனை பேரும், அது எவ்வளோ பெரிய பட்டணமாக இருக்கும், அது ஃபுல்லாக ஓடி போய் சொல்லி வரணும்னா அவங்களுக்குள்ள எவ்வளோ ஒரு தேவனுடைய ஒரு அபிஷேகம் இருந்திருக்கும், தேவனுடைய கிருபை அவங்க கூட இருந்திருக்கும். அவங்களுக்குள்ள ஒரு தாகம் போய் எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்ட்டு. அந்த தாகத்தை தான் நான் வாஞ்சித்து கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். இந்த காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பாயிராதே என்னோட வசனம் வந்துட்டு எப்பொழுதும் என்னை தேற்றும் அந்த வசனம். இப்போ நம்ம நிறைய இடத்துல நிந்திக்கப்படுவோம், நிறைய இடத்துல நம்ம அக்கா சொன்ன மாதிரி நம்ம சொந்தக்காரங்க கிட்ட பேசுறதுக்கே நம்ம தயக்கப்படுவோம். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்மளை வைத்தும் ஆண்டவர் இவங்க கிட்டலாம் பேசுவாங்களான்னு நினைக்கிற இடத்துல ஆண்டவர் நம்மளையும் போய் பேச வைப்பாரு, போய் அநேகருக்கு சுவிசேஷம் சொல்ல வைப்பாரு. அது என்னைக்காவது அவங்களுக்குள்ள கிரியை செய்யும் அப்படின்ற ஒரு விசுவாசம். அதே மாதிரி ரோமர் 8:30 சொல்லியிருக்கு, அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர், அவர் யாரை முன்குறித்திருக்கிறாரோ அவரை அழைத்திருக்கிறார், யாரை அழைத்திருக்கிறாரோ அவர் நீதிமான் ஆக்கியிருக்கிறார், யாரை நீதிமான் ஆக்கியிருக்கிறாரோ அவங்க மகிமையும் படுத்தியிருக்கிறார். அந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருந்ததுன்னா நம்மளும் நான் ஸ்திரீ தானே, நான் எப்படி போய் சொல்ல முடியும், அந்த பயம் இல்லாமல் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டு அதிகமாக போய் உண்மையாக சொல்லணும், பயப்படாமல் சொல்லணும் அப்படின்றதான் என்னோட வாஞ்சை. அதற்காக தான் நான் இன்னும் எனக்கு அந்த மாதிரி ஒரு தாகத்தை தாங்க, சமாரிய ஸ்திரீக்கு கொடுத்த அந்த தாகம், ஒரு பட்டணம் முழுவதும் ரட்சிக்கப்படத்தக்கதான ஒரு தாகத்தை எனக்கு கொடுங்க, நானும் போகணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு வாஞ்சை, ஒரு பிரேயர். அதனால என் சுற்றி இருக்கிற நிறைய ஹிந்துஸ் தான் எல்லாருமே, என் சொந்தக்காரங்க, சோஃபியா வீட்டில் எல்லாருமே. அதனால அவங்களுக்காக ஜெபிக்கிறது உண்டு, போய் சொன்னதில்லை, நான் சொல்லணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். நெக்ஸ்ட் விலையேற பெற்ற நரதம் என்னும் தைலத்தை இயேசுவின் பாதத்துல துடைத்து அவளுடைய அன்பையும் மிகுந்த விசுவாசத்தோடு நான் மன்னிக்கப்படணும் வந்தா, அது மாத்திரம் இல்லாம அவளோட அவ்வளோ அன்பை ஆண்டவருடைய பாதத்தில் வெளிப்படுத்தினான். அவளை பற்றி பேசுறாங்க ஷீபன். ஸோ ஏஞ்சல் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே நிறைய பாயிண்ட்ஸ் அவள் சொல்லிட்டா. பட் நான் என்ன கற்றுக்கொண்டேன் பாவியான ஸ்திரீகளுடைய லைஃப்ல இருந்து அப்படின்னு சொன்னா, அதில் 37-38 பார்த்தீங்கன்னா, பந்திருக்கிறதை அறிந்து கொண்டு வந்து அருகே நின்று கண்ணீரினால் நனைத்து தலைமயிரினால் துடைத்து முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அறிந்து வந்து நின்று நனைத்து எல்லாமே ஆக்ஷன் வேர்ட்ஸ். ஸோ ஒரு ஸ்திரீ, அதுவும் ஒரு பாவியான ஸ்திரீ, அவளுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் ஆக்ஷன். நம்ம நிறைய நேரங்களில் நிறைய வார்த்தைகளை கேட்கிறோம், ஆனா அதை அபியாசப்படுத்தலை. பட் ஆண்டவர் என்னோடு கூட பேசின வார்த்தை அவ பாவியாக ஸ்திரீயா இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்துல வரும் பொழுது அதை ஆக்ஷனா கொண்டு வந்தான். அதே மாதிரி நான் என்னுடைய வாழ்க்கையில நான் எந்த இடத்துல நிறுத்தப்பட்டிருக்கனோ அந்த இடத்துல ஆண்டவருக்கா நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஸோ ரீசெண்டாக எனக்கு ஒரு ஸ்கூலில் ஊழியத்திற்கான காரியங்களில் அடுத்த லெவல் காலிங் வந்தது. நான் அதுக்கு ஃபஸ்ட்டு கேட்ட உடனே நான் எஸ் சொல்லலை. பட் ஆனால் அதுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் 2-3 வார்த்தைகள் மூலமாக எனக்கு தெளிவாக கொடுத்து, அதே மாதிரி எப்படி ஒரு பாவியான ஸ்திரீ ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவருக்கு இன்னொன்று அவளை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், அதுவே ஒரு சாட்சி. ஸோ அந்த மாதிரி எனக்கும் அந்த ஊழியத்தை கொடுத்தார். அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அடுத்தது அவகிட்ட கற்றுக்கொண்டது தன்னை தாழ்த்தி முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிற அனுபவம். அவ பாதத்துல உட்கார்ந்து யோசித்து பாருங்க, பாதத்துல அந்த காலத்துல போய் ஒரு ஜென்ஸோடைய பாதத்துல போய் உட்கார்ந்து முத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப சுத்தி நிறைய பேர் இருக்காங்க, ஆனா அவ எதை பத்தியுமே யோசிக்கல, தன்னை முற்றிலும் அர்ப்பணிக்கிற அனுபவம். ஸோ ஸ்திரீ எங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலையும் நான் ஆண்டவருக்காக என்னை முற்றிலும் அர்ப்பணிக்கிற அனுபவம் வேணும் அப்படின்னு சொல்லி நான் கத்துக்கிட்டேன். தேர்ட் அவ யாருக்கு மற்றவர்கள் என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கவே இல்லை. இப்ப
இப்போ நிறைய பேர் இப்போ நம்ம பேசணும்னாலே, அதுவும் இயேசுவை குறித்து நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னாலே, ஐயோ அவங்க நம்ம சொல்றதுல இருந்து என்ன தப்பு கண்டுபிடிப்பாங்களோ, அதனால எனக்கு அந்த தைரியம் இல்லை அப்படின்னு தான் நம்ம யோசிக்கிறோம். உடனே நமக்கு அந்த தாட்டு தான் வருது. ஆனா பாவியான ஸ்திரீ மற்றவர்கள் பேசுவதை குறித்து யோசிக்காதபடி ஆண்டவருக்காக செய்கையில செய்து காட்டினான். ஸோ அதே மாதிரி நானும் மற்றவர்கள் பேசுவதை குறித்து, மற்றவர்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, ஆண்டவர் எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஊழியத்துல நான் உண்மையும் உத்தமமாய் நான் காணப்பட வேண்டும். இவர் வந்து மிகவும் அன்பு கூர்ந்து, ஸோ அந்த ஆக்ஷன் எப்போ வந்துச்சு, அவர் மிகவும் அன்பு கூர்ந்ததுனால, ஸோ என்னுடைய அன்பு ஆண்டவர் மேலே எப்படி இருக்கு? நான் கொஞ்சமா அன்பு கூறுகிறேனா இல்லை மிகவும் அன்பு கூறுகிறேனா? மேபி மிகவும் நான் அன்பு கூறும் பொழுது ஆண்டவருக்காக நான் இன்னும் அதிகமாக நான் செய்ய முடியும். இன்னொரு வசனத்துல வரும், அதை பத்தி சொல்லும்போது பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, சமாதானம் மூணுமே இருக்கு. ஸோ இந்த ஸ்திரீயை பத்தி நம்ம எந்த இடத்துல சொன்னாலும் மேபி மற்றவங்களுக்கு, புறஜாதி மக்களுக்கு இது ஈஸியா வந்து காஸ்பலை கொண்டு போய் அவங்களும் இந்த ஸ்திரீயை பத்தி கேட்கும் பொழுது பாவ மன்னிப்பு அடைஞ்சு ரட்சிப்பு பெற்று, ரட்சிப்பு அது அழகா அந்த சீக்வன்ஸ் வரும். பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, அடுத்தது சமாதானம். ஸோ ஆண்டவருக்குள்ள வரும் பொழுது நம்மளுக்கு ஒரு சமாதானம் உண்டுங்கிறத இந்த ஸ்திரீயின் மூலமா நான் கற்றுக்கொண்டேன். அதை கை கத்திரை சோஸ்திருக்கிறேன். இந்த காலத்துலலாம் தவிச்ச வாய்க்கு தண்ணி தர மாட்டாங்க, தெரியுமா உங்களுக்குலாம்? இப்பெல்லாம் தருவாங்க. ஆனா கடையில கேட்டு பார்த்தா என்ன சொல்லுவாங்க, 10 ரூபாய் தா, 20 ரூபாய் தா அப்படின்வாங்க. ஆனா அந்த மாதிரி இருந்தோம் அந்த நாட்கள்ல. மனுஷங்களுக்கு தண்ணி கொடுத்தது மாத்திரம் இல்லாம ஒட்டகத்துக்குலாம் தண்ணி கொடுத்தாங்க. ஓகேவா? அவங்கள பத்தி பேச வராங்க தபிதாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜன சபைக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நீ ரட்சித்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். விசுவாச குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்கின் மனைவி ரெபெக்காள் நல்ல குணவதியான அழகான ஒரு பெண்மணி, அந்நியரை கர்சனையோடு உபசரிக்கிற மகள், கடினமான வேலையை செய்கிற மகள் என்று வேலைகளை குழந்தை இல்லாத போது ஈசாக்கு கத்தரெடுத்து ஜெபம் பண்ணினார். கர்ப்பவதியான போது 2 பிள்ளைகள் இருந்தன. ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருக்கும் போது அவர்கள் ரெபெக்கா கத்தரெடுத்து விசாரிக்க போனான். மூத்தவன் இளையவனை சேமிப்பான் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தர் யாக்கோபை சிநேகித்தார், ஏசாவையும் எடுத்தார். என்னாதி தீர்மானம் யாக்கோபை அவர் தெரிந்து கொண்டார். இதை ரெபெக்காள் அறிந்திருந்தோம் கர்த்தரை விசுவாசிக்காமல் தந்திரமான காரியத்தை செய்து கணவரை ஏமாற்றுகிறார். 1ஆம் அதிகாரத்தில் அன்று சொல்ல யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவையோ வெறுத்தேன் என்று சொல்லுகிறார். ஏற்கனவே ஆண்டவர் யாக்கோபை ஆசீர்வதித்தார். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறேன் என்று யாக்கோபை அவர் ஆசீர்வதித்தார். ஆனால் ரெபெக்காள் தன்னுடைய விருப்பமான மகனாகிய யாக்கோபை அவர் நேசிக்கு தந்திரமான காரியத்தை செய்து பெரிய தவறு செய்துவிட்டார். ரெபெக்காள் பற்றி பேசி கட்டளை வாய்ப்புக்காக எல்லாருமே நல்லா வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்திரீகளும், முக்கியமா ஸ்திரீகள்ல பைபிள் பத்தி நம்மளுக்கு வேற கோணத்துல அவங்களோட லைஃப் டெஸ்டிமனிஸ் வச்சு சொன்னாங்க. அது எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. பிரதர்ஸ்க்கும் பிரயோஜனமா இருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரமாக சகோதரிகள் அவர்கள் கடந்து வந்த பாதைகளையும் வேதத்திலே காணப்பட்ட பரிசுத்த வார்த்தைகளிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட காரியத்தையும் நம்மோடு, அதாவது சபையோடு அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். அவர்களுக்கு பிரயோஜனமான காரியங்களை நம்மிடத்திலே அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். அதனால் முதலாவது அவர்கள் உணர்த்தப்பட்டார்கள், அதிலிருந்து கற்றுக்கொண்டார்கள், அதை செய்யும்படி தீர்மானித்திருக்கிறார்கள். இன்னும் ஒண்ணுதான் அவங்களுக்கு வேணும். என்ன வேணும்? தேவனுடைய கிருபை வேணும். ஏன்னா அவருடைய கிருபை இல்லாம, அவருடைய அபிஷேகம் இல்லாம நம்மளால நம்ம சுயத்துல நிற்க முடியாது. ஆனால் இந்த சகோதரி, இந்த சாட்சிகளை பகிர்ந்து கொண்ட சகோதரிகளுக்கு ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் பகிர்ந்து கொண்ட சாட்சிக்காக ஆண்டவரை சபையாக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆனால் இத்தனை பரிசுத்த வார்த்தைகளை குறித்து நீங்கள் தியானித்தீர்கள் அல்லவா? சில காரியங்களை கற்றுக்கொண்டீர்கள். உதாரணத்துக்கு
இவள் சாரால் இப்படி செய்து விட்டாள், அப்படி செய்திருக்க கூடாது, இப்படி செய்திருக்க வேண்டும், பிளஸ் மைனஸ் இவைகளை அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். ஆனால் ஒரு கேள்வி, ஆஃப்டர் லஞ்ச் ஆண்டவர் இங்க இருக்கிற ஸ்திரீகளாகிய உங்களை கூப்பிட்டு உங்களிடத்தில் இருக்கிற நற்கிரிகளை சொல்லுங்க, நான் எழுத போறேன், ரெவலேஷன் 2 அப்படின்னு எழுதுறாருன்னு வச்சுங்களேன், எழுத மாட்டார் இனிமே. அப்படி எழுதினால் நீங்கள் தைரியமாக நின்று, ஆண்டவரை நான் இதிலெல்லாம் நற்காரியங்களை நான் பெருகியிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்ல முடியுமா? அப்படி சொல்லத்தக்க உடையவர்களாய் நீங்கள் நிற்பீர்களா? வருகைக்கு எந்த நாள்ல வந்தாலும் நீங்க கவலைப்படணும். இன்னைக்கு அநேக சபை வர ஆண்டவர் என்ன பயப்படுறாங்க. ஏன் சொல்லுங்களேன். நான் ஒரு வசனத்தை வாசித்தேன். ஏரோது இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே ஏரோதும் அவனோடு இருந்தவர்களும் பயந்தார்கள். ஏரோது பயந்தானா அர்த்தம் இருக்கு. ஏன்? தான் இடத்துல இன்னொருத்தர் வரப்போறாங்க, அந்த பயம். ஆனா வேத வசனம் சொல்லுகிறது ஏரோதும் அவனோடு இருந்த ஜனங்களும். நான் யோசித்தேன், ஜனங்க ஏன் பயந்தாங்க? ஏன்னா வசனத்தை அவங்க அறிந்திருந்தாங்க. கர்த்தர் வருந்தார்னா யாரெல்லாம் சங்கரிப்பாராம்? துன்மார்க்கரையும் சன்மார்க்கரையும் சங்கரிப்பாராம். அப்ப அவனோட அவன் வாழ்க்கை சரியில்லாதனாலதான் இயேசு வரான்னு சொன்ன ஒரு பயம். அப்ப நம்ம யாருடைய வாழ்க்கை இன்னும் ஸ்திரமில்லாத இருக்கிறதோ, இன்றைக்கு ஆண்டவர் வரப்போகிறாருன்னா நமக்கு ஒரு பயம் வரும். அப்படி இல்லாம இதோ வாரும் ஆண்டவர் என்று சொல்லுகிறவர்கள், ஆண்டவரே நீர் இன்றைக்கு வந்தாலும், இந்த லஞ்சிலே வந்தாலும், ஆஃப்டர் லஞ்ச் வந்தாலும், நாங்கள் போகிறதுக்குள்ளே வந்தாலும், நாளைக்கு வந்தாலும், ஆம் இயேசுவே வாரும் என்று அழைக்கிற ஒரு சபையாய் நாம் இருப்போம்னா நமக்கு பயம் இருக்காது, மாறாக சந்தோஷம் இருக்கு. ஏன்னா நமக்காக நம்ம வசனத்தை தியானித்து தேவ சேனையின் கூட்டம் அங்க நிக்குது, நம்ம நடுவுல போவோம். நமக்கு என்ன இருக்குது? பாதுகாப்பு, வலதிடு, சத்ரு ஒருவனும் நம்மளை தொட முடியாது. அப்போ இதுதான் நீங்கள் எல்லா வசனத்தையும் கற்றுக்கொண்டீர்கள். உங்களை மற்றவர்களுக்கு மாதிரியாக வைத்து தேவன் எழுதுகிறார் என்றால் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? சிந்திப்போம். இதுவரைக்கும் ஒருவேளை ஒரு வேறு பாதையில் சென்றால் நோ ப்ராப்ளம். அறியாமல் காலங்களில் தேவன் காணாத பிறந்தார். இதுவரைக்கும் நீங்கள் வேத வசனத்தை தியானித்தீர்கள், நன்றி. கற்றுக்கொண்டீர்கள், நன்றி. இன்னும் ஆழத்திற்குள் உங்களை போகும்படியாக அல்லது நீங்கள் தீர்மானம் எடுக்கும்படியாக இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.